தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, நமது ஊர் பாதுகாவலியான லூர்து அன்னையின் பெருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடுவதற்காக நம்மை நாமே நவநாட்டில் தியாகம் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த 5வது நாள் நவநாளை சிறப்பிக்கும் புனித வளர்ச்சியில் அன்பில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய் லூர்தின் பரிந்துரையால் இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் மற்றும் நம் ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் அந்த அன்னையானவர் தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்து சிறப்பாக ஜெபித்து நமக்கு எல்லா விதமான வரங்களையும் நாம் கேட்கிற ஒவ்வொரு வரங்களையும் பெற்றுத் தரும்படியாக இந்த சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். நாம் இந்த திருப்பலியில் தகுதியில் பங்கெடுக்க நாம் செய்த குற்றங்கள், பாவங்கள், தவறுகள் அனைத்தையும் எதிரிகளுடன் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அந்த இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாட்டுக்கு அழைத்து செல்வாராக.
நான் அஞ்ச மாட்டேன். மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்?
அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 37 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டறிந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவரை அழைப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதர் தூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் மகனாகிய எலிசபெத்தும் தம்
முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதெடுத்திருக்கின்றார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். லூக்கா எழுதிய செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 37. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் எப்பொழுதுமே முன்னாடி எங்க குருமணத்துல குருமானவர் கேள்வி கேட்பாரு. என்னன்னா, சில சமயம் நம்ம கோயிலுக்கு வந்து ஏதோ வந்தோம் உட்கார்ந்து போகக்கூடாது. அதுல 2 வார்த்தை சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்ட்டிசிபேஷன், ஒன்று வந்து ஆடியன்ஸ். பார்ட்டிசிபேஷன் சொல்லலாம் பங்கெடுத்தல். நான் மட்டும் தப்பு செய்யல, நீங்களும் அந்த திவ்ய பதியில் பூசையில் பங்கு கொள்கிறீர்கள். ஆடியன்ஸ் என்னன்னா சும்மா பார்த்துட்டு வருது, சம்பந்தம் இல்லை. நாடகம் பார்க்க போறோம், பார்த்துட்டு அங்கே போயிடுறது, நமக்கு சம்பந்தம் இல்லை. அதனால எங்க குருமானவர் எப்பவுமே கேள்வி கேட்பேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி. என்னுடைய முதல் வாசகம் எதிரில் எழுதப்பட்டது. எபிரேயருக்கு சத்தமாக சொல்லுங்க. எபிரேயருக்கு எழுதியிருக்கும். அது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? உங்க மனசு ஏதாவது புரிஞ்சல? இறை வார்த்தை இருந்து அந்த பாப்பா அழகா படிச்சு ஏதாவது ஒரு வாக்கியம் உங்க மனசு சொல்லுது. ஏதாவது ஒரு சினிமா கவனிங்க, ஏதாவது ஒரு வாக்கியம் நம்ம மனசு தரும். அம்மாவில் ஏதாவது ஒரு புக்கு படி, ஏதாவது ஒரு கருத்து நம்ம மனசு தரும். எதுவுமே சொல்லலையா? இது பேர் ஆடியன்ஸ். நம்ம வந்து பார்த்துட்டு நமக்கு சம்பந்தம் இல்லை. எபிரேயர் எழுதும்போது அந்த பாப்பா இயேசு கிறிஸ்து இன்னும் என்றும் மாறாதவர், நேற்று இன்று எப்பொழுதும் மாறாதவர். இது பவுலடியார் சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்பொழுது சந்தோஷம் இருக்க முடியுமா? முடியாதா? ஏன் முடியாது? பழைய ஆகமத்துல பாருங்க, யோபு இறைவனுடைய வாழ்க்கையை படிச்சிருக்கீங்க. அவர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தார். ஒரு பெரிய பணக்காரர் யோபு இறைவன் பழைய ஆகமத்தில். கடவுள் எல்லா விதமான செல்வங்களையும் அவர் கொடுக்கிறார். யாவை கடவுள் குழந்தை செல்வம், கால்நடை செல்வம், நில செல்வம் அனைத்தையும் கொடுக்கிறார். அனைத்தையும் கொடுத்த பிறகு இந்த விசுவாசி எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்கிறான் தெரிந்துள்ளதற்காக ஒரு சின்ன பரீட்சை வைக்கிறார். சின்ன பரீட்சை பெரிய பரீட்சை தான். என்ன செய்யறாரு கடவுள்? வந்து யோபு இறைவனுடைய வாழ்க்கையிலிருந்து இப்ப பல ஸ்கூல்ல பசங்களுக்கு நம்ம பாடம் எப்படி வந்தாங்க, 3 மாசம் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் சொல்லிட்டாங்க. என்ன டீச்சர் சொல்லி தந்தது எந்த அளவுக்கு அவங்க கத்துக்கிட்டாங்க? அம்மா இல்லையா? பசங்களை தண்டிப்பதற்கு மாறாக எந்த அளவுக்கு அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், டீச்சர் சொல்லி தந்தது, வாத்தியார் சொல்லித்தது எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் பரீட்சை வைக்கிறார்கள். அதே போலதான் பழைய ஆகமத்திலும் யாவே கடவுள் தன்னுடைய நம்பிக்கையான விசுவாசியான யோசேப்பு இறைவாக்கினத்தில் ஒவ்வொரு செல்வங்களையும் இருக்கின்றார், கொடுத்த கடவுளை இருக்கிறார். நாம சாமி சொல்லாமே இருக்கிறது, நான் சந்தோஷமா இருக்கிறேன் நாம கேட்க மாட்டோம். ஆனா யோபு என்ன சொன்னாங்க?
கடவுளே கொடுத்தார், கடவுளே எடுத்துக்கொண்டார். நான் எதுவும் இந்த உலகத்துக்கு வந்தேன், நான் எதுவும் இந்த உலகத்துக்கு செல்ல தயாராக இருக்கின்றேன். ஒரு நல்ல விசுவாசியாக அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு திருவுளத்துக்கு ஏற்றவாறு வாழ்ந்தார். கஷ்டமான சமயத்திலும் அவர் சந்தோஷமா பதில் சொன்னாங்க. கடைசியில் பாருங்க, அந்த கடவுள் சும்மா விடல, குழந்தை செலுத்தி எடுத்தாரு, கால்நடை செலுத்தி எடுத்தாரு, எல்லாத்தையும் கடைசியை குஷ்டரோகத்தினார். உடம்புல குஷ்டம். அவங்க மனைவி சொல்றது, உண்மையான கடவுள் பிடிச்சிட்டு இருக்க நல்ல குழந்தை என்னவருக்கு கஷ்டத்துக்கு கொடுக்கணும். அவரை திரும்பி சேர்த்து போயாங்க பாருங்க. சொந்த மனைவியே சொல்லுவாங்க, சேர்ந்த மனைவி. அவர் அழகா சொல்றாரு, நான் எதுவுமே உலகிற்கு வந்தேன், நான் எதுவுமே சந்தோஷமாக செல்ல தயாராக இருக்கின்றேன். அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டார். கடவுள் உலகத்தில் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு செல்வமும் ஒவ்வொரு திறமையும் நாம் மக்களுக்காக உபயோகப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையானது பிறகு உபயோககரமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று யோகியர்கள் அடையாளம் சொல்லியிருக்கின்றார். அதுதான் ஆங்கில வாக்கியம் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. When you pray, you go near to God. When you serve the people, God comes to you. நீ ஜெபம் செய்யும் போது கடவுள் அருகாமையில் செல்கிறாய். அதே கடவுளை நீ மனிதனுக்கு தெரிந்து கொண்டு அந்த மனிதனுக்கு நீ எப்போது சேவை செய்கிறாயோ அதே கடவுள் உன்னிடத்தில் வருகிறார் என்று இப்பொழுது அன்னை தெரேசா அழகாக சொல்லியிருக்கிறார். அதுதான் அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன். Whatever you do to the least of my brothers and sisters, you are doing to me. எப்பொழுதெல்லாம் உம்முடைய சகோதர சகோதரிக்கு உதவி செய்கிறாயோ அப்பொழுது நான் உன்னை அருகாமையில் வருகின்றேன், நான் உன்னை தேடி வருகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக மாற்றிக்கொண்டு அன்னை தெரேசா வாழ்ந்த உலகத்தில் உலக புகழ் பெற்ற ஒரு புனிதரை இந்த 20ஆம் நூற்றாண்டில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய திருப்பலியில் நாம் தியானம் செய்ய வேண்டிய கருத்து என்னவென்றால் அன்னை பணிவு. மரியனிடத்தில் எல்லா விதமான பண்புகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மரியன்னை சொல்லுகிறார், உமது வார்த்தையின் வழியே எனக்கு ஆகணும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய தூதர் வந்து சொன்னவுடன் இதோ மரியனை 15 வயதில் பெண்மணியாக இருக்கும் பொழுது கடவுளின் தூதர் சொல்லுகிறார், நீர் கருவ வேண்டும், கடவுளை உலகிற்கு எடுத்துக்கொண்டு வர வேண்டும் சொல்லும் பொழுது பயப்பட்டிருப்பார். நம்முடைய சமுதாயத்தில் பார்த்தோம்னா கல்யாணம் பண்ண ஒரு பெண்ணு கர்ப்பிணியாக்கினா சொல்லுவோம், எத்தனையோ பண்ண வேண்டும். அதே யூத சமுதாய பிரகாரம் ஒரு பெண் கர்ப்பத்தால் கல்யாணம் ஆகாமல் என்ன தெரியுமா, கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். அப்படியான சவால் மிகுந்த சமுதாயத்தில் பிறந்த ஒரு பெண்மணி கடவுளின் வார்த்தையின்படி எனக்கு நிகழ்த்தும் என்று தன்னைத்தானே ஒரு தாட்சிக்கு எடுத்துக்காட்டின வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார் அந்த மரியனை. அந்த தாட்சி மறுநாள் இன்று மரியனை ஒரு பெரிய கடவுளின் தாயாக விளங்குகின்றார். கடவுளுக்கு மாத்திரம் தாயின் மரியனை, நாம் ஒவ்வொருவருக்கும் மரியனை தாயாக மாறினார். எப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை உயிர்விடும் பொழுது சொல்லுகிறார், தன்னுடைய அன்பு யோவானை பார்த்து இதோ உம்முடைய தாய், தன்னுடைய அன்பு தாயை பார்த்து இதோ உம்முடைய மகன் என்று நாம் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை நாம் அனைவருக்கும் ஒரு தாயாக கொடுத்து சென்றிருக்கிறார். அந்த தாயிடத்தில் நாம் எது கேட்டாலும் உண்மையாக பெற்றுத் தருவார். ஒரு குழந்தை ஏதாவது வேணும்னா டைரக்ட் அப்பாவுக்கு போய் கேட்காது, போய் அம்மா தான் கேட்குமா, நாளைக்கு ஸ்கூல் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்பா அனுப்பாரு, நீ ஏதோ சாட்சி சொல்லுவாங்க. அந்த அம்மா எல்லாரும் பையன் சொல்லி பிள்ளைங்க நிறைவேற்ற பண்ணி பெற்று தராங்க. ஒரு தாயின் குணம் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இருப்பார். அதை நான் மரியனை ஊர்தத்தை விட நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுது சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதே அந்த அன்னையிடத்தில் இன்னும் எத்தகைய நற்பண்புகளை பார்க்கலாம். இரண்டாவதாக
மரியன்னை ஒரு உதவும் பெண்மணியாக இருக்கின்றார். கானான் திருமணத்திற்கு மரியன்னையும் இயேசுவும் தன்னுடைய சீடர்கள் செல்கிறார்கள். எத்தனையோ பேர் திருமணத்துக்கு போனாங்க. அது இவரும் ஒருவராக அழைக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு திராட்சையும் தீர்வு இருந்து அந்த திருமண பந்தியை யாருக்கும் கேட்கல. கடவுள் தான் இவர்தான். 4 பேர் பத்திரம் மரியன்னையும் இயேசுக்கு போகிறாங்க. இதோ திராட்சை இருக்குது. இந்த மக்களுக்கு அநியாயம் ஆயிடுங்க. அந்த குடும்பத்துக்கு தான் சொல்லுவாங்க. ஒரு கீழா பேசி கேட்டுவிட்டு அந்த கெட்டதை நடப்பதற்கு தாயானவர் சென்று அவருடைய விண்ணப்பத்தை என்னுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதோ இவருக்கு திராட்சை இருக்குது. இவரை குடும்ப மகனை சொல்கிறார். சொல்லிவிட்டு சும்மா இல்லை. இயேசு சீரை பார்த்து அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். தன்னுடைய சீரர்கள் சொல்லும் பொழுது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த திருமணத்தில் வந்தவர்களை குறையின்றி திருப்தியாக ரசப்படுத்தி அனுப்பினார் என்று நம்முடைய யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தை படிக்க கேட்டிருக்கிறோம். மரியன்னானவர் ஒரு உதவும் பெண்மணி. மரியன்னையுடைய சொந்தக்காரர்கள் இயேசுவுக்கு கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது மரியன்னை கிழித்தே சென்று அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அதே போலவே மரியன்னை ஒரு வீர பெண்மணியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதில் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது போய் அவர் மகனை நடப்பதற்கு அவர் வழியை தடுக்கவில்லை. மாறாக சொன்ன மகனை பின்தொடர்ந்தார். இது கடவுளின் சித்தம். கடவுளுக்கு விரோதத்துக்கு நிறைவேறும் என்று எல்லா விதமான கஷ்டத்தையும் துன்பத்தையும் மனதில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகனை ஒரு நம்பிக்கையுள்ள சீரனாக பின்தொடர்ந்தார் என்று நமக்கு அவருடைய வாழ்க்கை வழியாக தெரிவிக்க முடியும். அவருடைய பிள்ளைகளாக வாழும் நீங்களும் நானும் கூட எப்பொழுதும் ஒரு வீர பெண்மணியாக ஒரு வீர மகனாக நமது விசுவாசத்தில் வாழ வேண்டும் என்று மரியன்னை ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சில சமயங்களில் நாம் பேரளவில் கிறிஸ்துவாக வாழ்கின்றோம். சில சமயம் பார்த்தா கவர்மெண்ட் சர்வீஸா பேரை மாத்திட்டு கிறிஸ்துவ பேரை மாத்தி 20 பேர் போடுவோம். ஆனால் அந்த சமயத்தில் நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று மரியன்னை சொல்லுகின்றார். அதுதான் மகாத்மா காந்தி சொன்னாரு. நம்முடைய தேசத்துக்கு தான் I love Christ, I love his teaching, but I hate Christianity. நான் கிறிஸ்துவை நம்புகிறேன், நான் கிறிஸ்துவை அன்பு செய்கிறேன், ஆனால் கிறிஸ்துவர்களை நான் எதிர்க்கிறேன். நம்முடைய தேசத்தில் மகாத்மா காந்தி அவருடைய வீட்டுக்குள்ள எப்பயும் ஒரு பைபிள் மகாத்மா காந்தி அவர் சொல்லல. ஆனா unknown Christians they call இது சொல்லுவாங்க unknown Christian. அவர் கிறிஸ்துவாக ஞானஸ்நானம் பெறவில்லைனாலும் தன்னுடைய வாழ்க்கை வழியாக ஒரு கிறிஸ்துவாக வாழ்ந்தார் என்று ஒரு எழுத்தாளர் சொல்லுகின்றார். இதோ நாம் கிறிஸ்துவின் பெயரை வைத்துக் கொண்டு கிறிஸ்துவின் பெயர் சொல்லி பேரளவிலாக வாழாமல் நம்முடைய வாழ்க்கை வழியாக எல்லோரும் வாழ வேண்டும் என்று நமது அன்னை ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். அந்த அன்னையை போன்று ஒரு வீர பெண்மணியாக அந்த அன்னையை போன்று அடுத்ததொரு புதுவதாக அந்த அன்னையை போன்று அனைவரையும் அன்பு அனைவருக்காக வாழ வேண்டிய வசதியாக இன்றைய திருப்பலை தொடர்ந்திருப்போம். அந்த அன்னையை தினந்தோறும் நம்மை கடைப்பிடித்து எல்லாரும் சாட்சியாக வாழ்க்கை தேவையான நமது பாதுகாப்பு சிறப்பாக ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மனவாரி எல்லாம் தந்தையாக கேட்டதால் மன்றாடுங்கள். ஆண்டவரே, நான் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூயாவியாய் மரியாள் ஒருக்கப்பட்ட எங்களை நீங்கள் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலை தேட பாதுகாக்கும் வருகிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் உம்மை போற்றி புகழ்ச்சி மகிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் நீதிக்குரிய செயலுமாகும். தூயாவின் எழுந்ததால் அந்த அன்னை உம்முடைய ஒரு திருமகனை கருத்தாங்கி தமது கனிமையை மாற்றி அழைத்து நின்று நிலையான ஒளியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே ஒரு மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவர்களுள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மை நினைந்து கொண்ட அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, இன்றில்லாமே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உங்களுடைய ஆவியை உங்களுடைய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உங்களை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுடைய வாழ்கிறவாக. அவர் பாடுபட உரம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அறிந்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் அன்பானவர்களே, இன்றைய திருப்பலி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புனித மண்டல சின்னங்களுக்காக சிறப்பாக வெளியிட்டுக் கொள்கிறோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கொண்டு வாழ்தலும் அப்பத்தையும் நீர்ப்பளிப்பின் கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். திருமணம் கூடியும் தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பலருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கரிஸ், எல்லா திருநீராய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக ஒளிகள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு மற்றும் எங்களோர் பாதுகாவலர் தன்னை உடைய திருத்துதர்கள் இவ்வுலகில் முப்பதுவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவரிடம் நாம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவர்கள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினியால் பயிற்சி நாடுகளும் துணிந்து பாடுவோம்.
வாழ்நாள் அமைதியும் கனிவுணர்வுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கிற்கும் பேரின்பதற்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துதருக்கு படுகிறே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறாக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னையின் பணிவுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த உண்மையான கடவுள். தன்னுடைய தாய் மரியாவை நம் அனைவருக்கும் கொடுத்த உண்மையான கடவுள். நாம் கேட்பதை அனைத்தும் கொடுக்கும் உண்மையான கடவுள் இவரை. உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
நாளை சனிக்கிழமை நாளை அன்னை சேர்ந்தோரை திருப்பணி சிறப்பிப்போர் புனித சபையாக இருக்கிறது. அன்பில் உள்ள அனைவரும் ஆலயத்திற்கு வந்து நன்றாக சுத்தம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் நமது அன்பை ஏற்று வருகின்றதற்கும் மண்ணின் மைந்த வருடத்தை அந்தோனிதாஸ் அவர்களை வாழ்த்தி நமது அன்பிய தலைவர் ஆரோக்கியசாமி அவர்கள் பொன்னாடை பற்றி கொண்டிருப்பார். அதனால் நீங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்கள் அவரை பற்றி கொள்ளவும் வருகிறார்கள் என்று மாதாசின் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. சிறப்பான ஆசிரியர் தலைவனை ஜெபியுங்கள். பொழுது கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கணிதற்கு நீக்கத்துடன் கொண்ட இறைவன் தமது ஆசியார் உங்களை பலப்படுத்தி திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணம் அடைந்த கருணிகள் நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு இன்னும் தங்குவதாக. சென்று வாருங்கள், இருப்பதை நிறைவேற்று.
இயேசு மாதத்தின் தேவி மரியாதை மாதத்தின் தேவி